எங்கள் வீட்டுக்காரங்க இன்றைக்கி காஷ்மீர் மார்க்கெட் போயிருந்தாங்க. அங்கே விதவிதமான மீன்கள்லாம் வந்திருந்ததாம். அதில் பர்லா மீனும் வந்திருந்ததாங்க. இந்த பர்லா மீனை வச்சு தான் ஹோட்டல்ஸில் ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறாங்களாம். இவரும் வாங்கிட்டு வந்துட்டார். ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அங்கேயே அந்த ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். இந்த மாதிரி நானும் க்ளீன் பண்ணி அதில் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் தலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கைகளால் புரட்டி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேங்க. அடுத்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எடுத்து மைதா மாவில் நல்லா புரட்டி எடுத்துடலாம். மைதா மாவில் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு முட்டைகள் அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டைகளில் முக்கி மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையும் நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து வறுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் அதிகமான சூடு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸை போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் மொறுன்னு வறுத்து எடுத்துட்டா சூப்பரான ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடிங்க. டொமேட்டோ சாஸோடு நம்ம தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். மழை நல்லா பெஞ்சிட்ருக்குங்க. இந்த மழை நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் நம்ம வஞ்சிர மீன்லேயும் நம்ம செய்யலாங்க.